எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் சென்ற வாரம் பார்த்தது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். மட்டுமல்ல, அவரே பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு திரையாக இருக்கிறார். எப்படி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒரு திரை காணப்படுகிறதோ, அந்த திரையை தாண்டி தான் போக முடியுமோ, திரையை தாண்டி போக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கின்ற திரை அது ஒரு வழியாக காணப்பட்டு இருந்து பரலோகத்துக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு வழியாக இருக்கிறார் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். ஆகையால் தைரியமாக எந்த ஒரு மனசாட்சியிலே துர்மனசாட்சியோடு காணப்படாமல் தைரியமாக பூரண நிச்சயத்தோடு தேவனிடத்திலே சேரக்கடவும் என்று சொல்லி இங்கு எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். காரணம், வாக்கு கொடுத்தவர் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்கின்ற இந்த காரியத்தையும் இங்கே எபிரேய ஆசிரியர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இது யாருக்கு எழுதுகிறார் என்கிறதை மறுபடியும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். யூத மத நம்பிக்கையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின்பால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்த பிறகு சிலர் குழப்பி இருக்கிறார்கள். இங்கே கிறிஸ்தவம் சரியில்லை, இது தவறான மார்க்கம், நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நீ பலி செலுத்திதான் ஆக வேண்டும், பண்டிகை கொண்டாடிதான் ஆக வேண்டும். பாருங்கள், இங்கே கிறிஸ்தவத்தில் அப்படிப்பட்ட எந்த சடங்குகளும் இல்லை என்கின்ற அடிப்படையிலே மக்களை குழப்பி, மக்கள் ஒருவித குழப்ப நிலையில இருக்கிற காரணத்தினால் எழுதுகிறார். அப்பொழுது சொல்லுகிற காரியம், அப்பொழுது அந்த குழப்பம் நீங்குவதற்காக சொல்லுகிற காரியம்தான் இயேசு கிறிஸ்துவே பிரதான ஆசிரியராக இருக்கிறார். இனி அங்க எருசலேமிலே போய் அங்கு உள்ள பிரதான ஆசிரியரை பார்க்க அவசியம் இல்லை, அதெல்லாம் நிழல் என்கின்ற காரியத்தை எல்லாம் ஆதாரத்தோடு எழுதுகிறார். அந்த பிரதான ஆசாரியன் செய்கிற பலி ஒரு மனிதனை பூரணமாக விடுவிக்காது. அப்படி விடுவிக்குமானால் வருடந்தோறும் மறுபடியும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லையே. இயேசு கிறிஸ்துவோடைய பலி நம்ம ஏற்கனவே பூர்ணப்படுத்தி விட்டது. ஆகையால் தான் நாம் மறுபடியும் பலி செலுத்துவதில்லை. ஆகவே தான் அங்கே அந்த மத்தியில் உள்ளது போல இங்கே சடங்குகள் தேவையில்லை என்கிற காரியத்தை எல்லாம் விளக்கப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் இதிலே உறுதியாக இருங்கள், நீங்கள் கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கலாம். காரணம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். அடுத்ததாக சொல்லுகிற காரியம், அதாவது நீங்கள் அந்த கொண்ட நம்பிக்கையில தடுமாறாமல் உண்மையாக இருப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு மூன்றாவது காரியம். முதல் காரியம், ஆண்டவரே பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் இன்னொரு பிரதான ஆசாரியனை தேடி, எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியனை தேடி போக வேண்டியதில்லை என்கின்றது. இரண்டாவது, நீங்கள் நம்பிக்கையில உறுதியாக இருக்கலாம். கிறிஸ்தவ நம்பிக்கையை யாரோ குழப்புகிறார்கள் என்று சொல்லி குழம்பி போக வேண்டியதில்லை. நீங்கள் யாரும் அந்த அதை நீங்கள் நம்புகிறதிலே எவ்வளவு பேர் குழப்பினாலும் அந்த மத நம்பிக்கை தான் சரி என்று சொல்லி குழப்பினாலும் நீங்கள் கொண்ட நம்பிக்கையில உறுதியாக இருக்கலாம். காரணம், வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ள, அவர் பொய் சொல்லுகிற நபர் அல்ல. வாக்கு கொடுத்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உண்மை உள்ளவராகவே நீங்கள் யார் எப்படி குழப்பினாலும் நீங்கள் இதிலே உண்மையாக இருக்கலாம். அடுத்து ஒரு மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் 24ஆம் வசனத்தில், எபிரேயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்பதாக இங்கே சொல்லுகிறார். காரணம், ஏன் இந்த காரியத்தை இங்கே பயன்படுத்துகிறார்? நீங்கள் குழப்பமானதிலே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒன்றாக கூடி அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி தொடர்ந்து ஒருவரை ஒருவர் கவனிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி கவனித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ அந்த அளவிற்கு அதிகமாக புத்தி சொல்லக்கூடிய நிலைமையில காணப்பட வேண்டும் என்கிறதான் இவர் மூன்றாவது வைக்கிற ஒரு பாயிண்டாக இருக்கிறது. முதலாவது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தைரியமாக நம்பலாம். இங்கே பிரதான ஆசிரியர் தேவையில்லை, இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசிரியராக இருக்கிறார். ஆகவே எதிரிகள் குழப்பும் போது அங்கே பிரதான ஆசிரியர் இருக்கிறார், இங்கே பிரதான ஆசிரியர் இல்லை, அங்கே பலி செலுத்தப்படுகிறது, இங்கே என்னுடைய பாவத்துக்கு எந்த பலியும் இல்லை, ஆகவே நான் இருப்பது உண்மையா என்று குழம்ப வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி அதை முழுமை செய்து விட்டார். ஆகையால் தான் இங்கே இன்றைக்கு பலி தேவையில்லை, சடங்குகள் தேவையில்லை. இரண்டாவது, நீங்கள் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கலாம். காரணம், வாக்கு கொடுத்தவர் பொய் சொல்லுகிற ஒரு மனிதன் இல்லை, ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எவ்வளவு பேர் குழப்பினாலும் அதிலே உண்மை உள்ளவராக. மூன்றாவது, நீங்கள் இதிலே எல்லாம் உண்மையாக இருந்தாலும் உங்களை குழப்புகிறவர்கள் அதிகமாக இருக்கும்போது உங்களை என்கரேஜ் பண்ணுவதற்கு, உங்களுக்கு புத்தி சொல்வதற்கு நீங்கள் என்னது கூடி வர வேண்டும் என்கிறதாக இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். இந்த வசனம் எதற்காக சொல்லப்படுகிறது? நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து. காரணம், இல்லை என்றால் என்னது, ஒவ்வொருத்தர் தனித்தனியாக போய்
ஒவ்வொருத்தரை குட்டை குழப்பிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே நீங்கள் இந்த கூடுகையிலே ஒவ்வொருத்தர் வந்து சரியாக புத்தி சொல்லுகிற இடத்திலே வந்து கூடி ஒருவர் கவனிக்க வேண்டும். கவனிக்கும் போது நேற்றைக்கு அந்த உன்னை அவன் இப்படி குழப்பினானா, இல்லை இல்லையா, தவறு, இதற்கு இதுதான் விளக்கம் என்று சொல்லி இவர்கள் அங்கே தெளிய வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ இல்லை, அவர் நேற்றைக்கு என்னிடத்திலே வந்து இப்படி பேசினார், வேறு விதமாக பேசினார், அந்த யூத மதத்துக்கு திரும்பி வரும்படியாக கூறினார் என்று சொல்லி எனக்கு என்னை குழப்பி விட்டார் என்று சொல்லும் போது இவர்கள் சொல்லுவார்கள், இல்லை, குழம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் சரி என்று சொல்லி இவர் லாஜிக்காக பேசி அவருக்கு தெளிவை உண்டாக்குவார். ஆகவே அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவு என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்கள், இந்த வசனத்தை இன்றைக்கு தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்? தாங்கள் எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும், தவறான விதத்திலே தவறான போதனைகள் செய்தாலும், மக்களை தங்கள் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதுவான ஒரு பொருளாக பார்க்கிறவர்களாக இருந்தாலும், சபை எப்படி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே கூடி வந்தாக வேண்டும், அது கட்டளை என்கிறது போல மிரட்டு மக்களை பணிய வைத்து பயமுறுத்தி தங்களுக்கு ஆள் சேர்க்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதற்காக இந்த வசனம் சொல்லப்படவில்லை. இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது என்றால், அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே மக்களுக்கு புத்தி சொல்லும்படியாக, புத்தி தனியாக இருந்தால் யாரும் புத்தி சொல்ல மாட்டார்கள், வஞ்சிக்கிறவர்கள் எளிதாக வந்து குழப்பி போய் மக்களை ஏமாற்றி விடுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட குழப்பம் இருக்கக்கூடாது. நாம் இங்கே கூடி வந்தால் நாம் அன்புக்கு நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படியாக ஒருவர் கவனிக்கப்படும், ஒருவர் புத்தி சொல்லப்படும். அப்படிப்பட்ட கூடுகையை விட்டுவிடக் கூடாது. காரணம், அப்படிப்பட்ட கூடுகையை விட்டுவிடும் போது எதிராளிகள் வந்து தவறாக போதிப்பார்கள், தவறாக வழிநடத்துவார்கள், அன்புக்கும் நற்கிரியைக்கும் எதிரான விதங்களிலே மக்கள் செயல்படும்படி தூண்டுவார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இடங்களிலே நீங்கள் தனித்திருக்கும் போது மாட்டிக்கொள்ள நேரிடும். ஆகவே எங்கே அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நீங்கள் ஏவப்படுகிறீர்களோ, எங்கே ஒருவர் கவனிக்கிறார்களோ, எங்கே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிறார்களோ, என்கரேஜ் பண்ணுகிறார்களோ, கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கு, அன்பிலே பெருகுவதற்கு, நற்கிரியைகளிலே பெருகுவதற்கு எங்கே என்கரேஜ் பண்ணுகிறார்களோ அங்கே நீங்கள் கூடி வாருங்கள் என்கிறதான் இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறாரே ஒழிய, இது எப்படிப்பட்ட இடத்திலே ஆனாலும் இது கூட வேண்டியது ஒரு கட்டாயம், அங்கு அவர்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் கூட வேண்டியது கட்டாயம் என்கிற அடிப்படையிலே இது சொல்லப்பட்டது அல்ல. இங்கே ஒருவர் என்கின்ற வார்த்தையை இந்த இடத்திலே எபிரேய ஆசிரியர் பயன்படுத்துகிறார். அப்போ இது ஒருவர் என்பது பரஸ்பர செயல்பாட்டை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது, ஒருவர் கவனித்து. ஆனால் இன்றைக்கு எங்களிடத்திலே கூடி வாருங்கள், அது நாங்கள் எப்படி இருந்தாலும் கடவுள் எங்களை கேட்பார், ஆனால் நாங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் கூடி வந்துதான் ஆக வேண்டும், இது கட்டளை, நீங்கள் கூடி வந்து வர வேண்டும், காணிக்கை தர வேண்டும் என்பதாக பயமுறுத்துகிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் இங்கே எபிரேய ஒருவர் கவனிக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலான கூடுகை என்று சொல்லப்படுகிற இடங்களிலே ஒருவர் கவனிக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அங்கு பெரும் கூட்டம், நாங்கள் 100 பேர் இருந்தும் அடுத்து 500 பேர் பெரிய கட்டிடம் கட்டுறோம், இப்பொழுது 1000 பேர் அமரக்கூடிய பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டி இருக்கிறோம், அடுத்து பாருங்கள் நாங்கள் 5000 பேர் உட்காரக்கூடிய கட்டிடம் கட்டுகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிலே தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடங்களிலே வேறு இதிலே வேறு நாங்கள் 5000 பேர் கூடக்கூடிய இடத்திலே கூட 4 சர்வீஸ் வைத்திருக்கிறோம், 5 சர்வீஸ் வைத்திருக்கிறோம் என்பதாக தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட இடங்களிலே வேகமாக வருவார்கள், அந்த பாடல் பாடுவார்கள், கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுவார்கள், பிரசங்கம் பண்ணப்படும், வேகமாக முடிப்பார்கள், வேகமாக இடத்தை காலி பண்ணுவார்கள். காரணம், மறுபடியும் அடுத்த சர்வீஸ், அடுத்து அதுவும் அப்படியே ரொட்டீன்லேயே நடக்கும். இப்போ அங்கே என்ன இல்லை, இந்த இடத்துல சொன்ன எதுவும் அங்கே நடைபெறுவதில்லை. மாறாக அங்கே வருவார்கள், மேடையிலே நிகழ்ச்சி நிரல் நடக்கும், திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒருவர் வந்து ஒரு பாடல் பாடுவார், ஒருவர் வந்து சொற்பொழிவாற்றுவார், ஒருவர் ஜபம் என்கின்ற பெயரில் ஒப்பாரி வைப்பார், சில மணி நேரங்கள் உளறல் செய்யப்படும், அதான் அபிஷேகம் என்று சொல்லி நம்ப வைக்கப்படும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடக்கும். இந்த இடத்துல கூடி வந்துவிட்டு நான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை உள்ளது காரியத்தை நாங்கள் நிறைவேற்றினோம் என்று சொல்லி ஒரு பொய்யை நம்பிக்கொண்டு மக்கள் வாழுகிறார். அப்போ இந்த இடத்திலே எபிரேய ஆசிரியர் அதை குறித்து பேசவில்லை, மாறாக ஒருவர் கவனிக்கிறது. அப்போ ஒருத்தர் எந்த இடங்களிலே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறாரோ அவரை கவனித்து அவருடைய குழப்பத்தை தீர்ப்பது, எந்த இடத்திலே அவர் யூத மதவாதிகள் அல்லது
கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் மக்களை பின்வாங்க செய்யக்கூடிய ஒரு நிலைமையில இருந்து அவர்களை குழப்பி வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த குழப்ப மனதிலிருந்து மாற்றி அவர்களை அன்புக்கு நற்கிரியைகளுக்கு நேராக திருப்பி விடுவது, அதற்கு எதுவாக திருப்பும்படியாக ஒருவர் கவனித்து பேசுவது, அப்போ புத்தி சொல்வது, என்கரேஜ் பண்ணுவது. பலவித பிரச்சனைகள் இருக்கும். யூதர்களால் அன்றைக்கு இருந்த ரோமர்களால் பலவித துன்பங்கள் வரும். துன்பம் வரும்போது ஐயோ நான் ஒருவேளை நான் தவறான இடத்துக்கு வந்து விட்டேனோ, கிறிஸ்தவம் என்கிறது ஒரு தவறான இடமோ, நான் முன்பு இருந்தது போல யூத மார்க்கத்தில் இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காதோ என்கின்ற மனநிலையில இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை என்னது என்கரேஜ் பண்ணுவது, இல்லை நீ வந்திருக்கிற இடம் சரிதான், ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், ஆகவே நாம் இருக்கிற இடம் சரிதான் என்று சொல்லி அவருக்கு அவர் புரியத்தக்க விதத்திலே வசனங்களில் இருந்து அவரை என்கரேஜ் பண்ணி அவருக்கு புத்தி சொல்லி கொடுப்பது. இதுதான் சபை கூடுதலின் நோக்கமே ஒழிய இன்றைக்கு நடைபெறுகின்ற மேடை நிகழ்ச்சிகளை பற்றி இங்கே பேராசிரியர் பேசவில்லை. ஒருவருக்கொருவர் ஊக்கமளிக்கிறார்கள். மாறாக ஒரு குறிப்பிட்ட தலைவர் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடும் முறை அல்ல. இங்கே அதைத்தான் இங்கே பேராசிரியர் சொல்லுகிறார். அப்போ வேதாகமத்திலே கூட கண்காணிகள் நியமிக்கப்பட சொல்லுங்க. அவர்கள் ஜஸ்ட் ஒரு கண்காணிப்பாளர்கள், மேய்ப்பர்கள், மக்களுக்கு போதிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் பேசி முடித்து போக வேண்டும் என்கிறதல்ல, மாறாக ஒருவர் கவனித்து அங்கே ஒரு அன்பு வெளிப்படக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகிறது. அடுத்ததாக புத்தி சொல்ல கடவோம், நற்கிரியைகள் செய்யும்படியாக ஏவப்படும்படி, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படத்தக்கதாக கவனிக்க வேண்டும். அப்ப நம்முடைய கவனிப்பு, ஒருவர் கவனிக்கின்ற கவனிப்பானது அவர்களை நற்கிரியைகள் செய்வதற்காக தூண்டிவிடக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போ இதற்காகத்தான் கூட வேண்டுமே என்று சொல்லி இங்கே பேராசிரியர் சொல்லுகிறார். நீங்கள் அங்கே கூடாமல் இருந்தால், இங்கே சரியான கூடுகையில கூடாமல் இருந்தால் யூதர்கள் வந்து உங்களை குழப்பி விடுவார்கள். மறுபடியும் அங்கே பலிமுறை, சடங்காச்சாரம், அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் இழுத்து கொண்டு போவார்கள். அங்கே போனால் என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல என்ன நடந்தது? அவர்கள் சில காரியங்களை எல்லாம் செய்வார்கள். இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார். அவர்கள் ஒத்தலாமலும் வெந்தயத்திலும் எல்லாவற்றிலும் தசவாகம், இப்படிப்பட்ட சடங்கு முறைகளை எல்லாம் செய்வார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்ட விசேஷத்தவர்களாகிய அன்பு, இரக்கம், இவைகளை எல்லாம் விட்டு விடுவார்கள். அப்போ அங்கே ஒரு கட்டுப்பாடு, சட்டத்தை எப்படியாக பின்பற்ற வேண்டும் என்கின்ற நிலைதான் இருக்குமே தவிர அங்கே உள்ளார்ந்த மாற்றம் இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் இங்கே எபிரேய மக்களை சிலர் குழப்பிக்கொண்டு பிரெயின் வாஷ் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ அதிலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் கூடி வர வேண்டும். அப்ப கூடி வரும்போது என்ன செய்ய? இங்க உள்ள கிறிஸ்தவ கூட்டம் என்பது அப்படி அல்ல, சட்டத்துக்குள்ளாக மனிதனை கட்டுப்படுத்துவது அல்ல, மாறாக அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நீங்கள் தூண்டிவிடப்படத்தக்கதாக, ஏவப்படும்படியாக அவர்கள் கவனிக்கிறவர்களாக, அவர்களுடைய கவனிப்பிலே நீங்களும் அன்புள்ளவர்களாக, நற்கிரியைகள் செய்யக்கூடியவர்களாக மாறுவீர்கள். பாருங்கள், இங்கே புத்தி சொல்லுதல் மட்டுமல்ல நடப்பது, நீங்கள் கவனிக்கிற கவனிப்பிலே, அதாவது இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் கவனிக்கிற கவனிப்பிலே அவர்களும் அன்புள்ளவர்களாக, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் அவர்கள் தூண்டி விடப்பட்டு அவர்கள் செயல்படுகிறவர்களாக மாறுகிறார்கள். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படியாக ஒருவர் கவனிக்க வேண்டும். அப்போ அன்பு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. அன்பு ஒரு நற்செயல்கள். அப்போ இதுதான் இங்கே முக்கிய ஒரு நோக்கமாக இங்கே எபிரேய ஆசிரியர் வைக்கிறார். காரணம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதன் நோக்கமே அதுவாகத்தான் இருக்கிறது. எபேசியர் புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. ஏனெனில் நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய செய்கையாக இருக்கிறோம் என்பதாக சொல்லுவோம். அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டதே, நாம் புதிய சிருஷ்டியாக உருவாகினது நாம் நற்கிரியைகள் செய்வதற்காக. அப்போ ஒரு கூடுகை என்பது நாம் கவனிக்கிற ஒருவரை கவனிக்கின்ற கவனிப்பானது நாம் இணைந்து நற்கிரியைகளும் அன்பிலே வளருவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு சர்ச் என்றப்படுகிற இடங்கள் கூடி வர வேண்டும், ஆகையால் கூடி வா, இங்கே வந்து நாங்கள் சொல்லுகிற சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், வா காணிக்கை கொடு, தசமகள், யார் அதிகமாக காணிக்கை கொடுப்பார்களோ அவர்களை நாங்கள் நன்றாக கவனிப்போம் என்கின்ற அடிப்படையில காணப்படுகிறது. அது அப்படி அல்ல.
அடுத்ததாக எதற்காக இன்றைக்கு கூடப்படுகிறது? நான் கடவுளிடத்திலிருந்து ஏதாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கூடப்படுகிறது. இந்த பாஸ்டருடைய பேச்சை கேட்டு இங்கே கூடி வந்தால் நாம் ஏதாகிலும் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த பாஸ்டர் ஆகவே நான் இங்கே கூட வேண்டும், அல்லது இங்கே போனால் ஆராதனை பாடல் நன்றாக இருக்கிறது, பரவச அனுபவம் கிடைக்கிறது, ஆகவே கூடலாம். இந்த பாஸ்டர் பேசுகிறது கேட்கிறது நன்றாக இருக்கிறது, ஆகவே இந்த இடத்துக்கு கூடி போகலாம். காதுகளுக்கு இதமாக இருக்கிறது, எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது, எனக்கு ஒரு என்ன செய்வது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிறது, அல்லது என் காதுகளுக்கு இன்பமாக இருக்கிறது, ஆகையால் நான் இந்த கூட்டத்துக்கு போகிறேன் என்று போகிறவர்கள் தான் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் இப்ரேயர் சொல்லுகிறார், அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கிறது. அந்த கவனிக்கிறது என்கிறது இங்கே விடுபட்டு போகிற ஒன்றாக காணப்படுகிறது பெரும்பாலான இடங்களில். மாறாக அது பார்ஷியாலிட்டி மிகுந்த ஒன்றாக, அந்தஸ்துல உள்ளவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துகிறார். அவர்கள் சிறப்பு கவனிப்புக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதிக காணிக்கை கொடுக்கக்கூடியவர்கள் சிறப்பு கவனிப்புக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். யாக்கோபு இதைத்தான் கூறுகிறார். ஆலயத்திலே 2 பேர் வருகிறார்கள். ஒருவன் பொன்னான மினுக்கான ஆடை வஸ்திரம் போட்டிருக்கிறான், மோதிரம் எல்லாம் போட்டிருக்கிறான். இன்னொருத்தன் அழுக்கான வஸ்திரம் போட்டுக் கொண்டு வருகிறார். அவர்கள் அங்கே கவனிப்பு பாருங்கள், யார் எப்படி கவனிக்கப்படுகிறார்கள். பணக்காரன் ஒரு விதமாக கவனிக்கப்படுகிறான். வாருங்கள் இங்க நல்ல இடத்துல உட்காருங்கள், ஃப்ரண்ட் சீட்ல நல்ல சீட்டு, குஷன் வச்ச சீட்டு போட்டிருக்கு, இது விஐபி சீட். இன்னைக்கு சர்ச்சுகள்ல இப்படிப்பட்ட இருக்கைகள், பார்ஷியாலிட்டி அமைப்புகள் இருக்கிறது. நாங்கள் தான் இந்தியாவிலே பெரிய சர்ச் என்று சொல்லப்படுகிறவர்கள், அல்லது தமிழ்நாட்டிலே உயர்ந்த சர்ச் என்று சொல்லப்படுகிற இடங்களிலே விஐபி சீட் முறை இருக்கிறது. அப்போ முதல் வரிசை, 2ஆம் வரிசை, 3ஆம் வரிசை மேல ஒரு குறிப்பிட்ட சீட், அது விஐபிக்களுக்கானது. அப்போ இது நீங்கள் இங்கே வாருங்கள், இங்கே வந்து உட்காருங்கள். ஒருத்தன் அழுக்கு சட்டையோடு இருக்கிறான், அவன் உனக்கு சீட்ல இடம் இல்லப்பா, நீ கீழே உட்காரு, இல்ல பின்னாடி போ, பின்னாடி போய் நில்லு என்று சொல்வது இது யாக்கோபு சொன்னது. யாக்கோபு நிருபத்திலே யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். இப்படி பண்ணால் நீங்கள் தகாத சிந்தனைகளோடு பேதகம் பண்ணுகிறவர்களாக இருப்பீர்கள் அல்லவா என்று சொல்லி. அப்போ இங்கே இதுவும் ஒரு கவனிப்பு தான். இது எந்த அடிப்படையில் இந்த கவனிப்பு நடக்கிறது? பணம், பொருள், இந்த உலகத்தின் பார்வையில் கவனிப்பு நடக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் ஒன்றாக கூடும் போது அங்கே அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் நாம் ஏவப்படும் தக்கதாக ஒருவரே ஒருவர், அங்கே யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரே இனத்தோடு எல்லாரும் ஒரே விதமான மனிதர்கள். நாம் ஒருவரை கவனிக்க வேண்டும். இவர் இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்கிறார், நாம இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேண்டும். இவர் இந்த இடத்துல கொஞ்சம் சோர்ந்து இருக்கிறார், அவர்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே எல்லாரையும் நேச்சுரலாக கவனிப்பது. அப்போ இதைத்தான் இன்றைக்கு எபிரேய ஆசிரியர் கூறுகிறார். அப்போ கவனிப்பது. அடுத்து புத்தி சொல்வது. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லுகிறார், எனக்கு இப்படி தடுமாற்றமாக இருக்கிறது, நான் எவ்வளவு முயற்சி செய்கிறேன். ஏற்கனவே இதே போன்ற பிரச்சனைகளிலே போன ஒருத்தர் அவருக்கு என்னது புத்தி சொல்லுகிறார், என்கரேஜ் பண்ணுகிறார். நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன், இல்லை கவலைப்படாதீர்கள், இது இயல்புதான், இப்படி ஏதோ ஒன்று, அல்லது இந்த முறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் இப்படி இந்த முறையில பயன்படுகிறீர்களா, நடக்கிறீர்களா, நீங்கள் இந்த முறை மாற்றி அந்த முறைக்கு பின்பற்றி பாருங்கள் என்று சொல்லி பிராக்டிக்கலாகவோ ஆலோசனைகள் கொடுப்பது. ஏற்கனவே இவர் பட்ட அனுபவத்தின் அடிப்படையிலே ஒரு அக்கறையினால் என்கரேஜ் பண்ணுவது. அந்த அடிப்படையில ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். இந்த புத்தி சொல்லுகிறது என்பது இங்கே இந்த குறிப்பிட்ட இந்த வசன அடிப்படையிலே, சூழமையின் அடிப்படையிலே ஒரு பக்கம் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள், யூத மத நம்பிக்கையாளர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். யூத மதத்துக்கு திரும்புங்கள், தாய் மதத்துக்கு திரும்புங்கள் என்று சொல்லி மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதற்கு எதிராக ஒரு புத்தி சொல்லுதல் தேவைப்படுகிறது. இன்றைக்கும் வேதாகம் வசனத்தை பயன்படுத்திய கள்ளப்போதர்கள் இதுதான் சரி என்று சொல்லி கள்ளப்போதகத்துக்கு நேராக மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். குழப்பம் ஏற்படுகிறது. அது மக்கள் அதையும் டிவிகளிலே பார்க்கிறார்கள், இதையும் பார்க்கிறார்கள். அவரும் சொல்வது அவரும் வசனத்தை வைத்துத்தான் பேசுகிறார், இவரும் வசனத்தை வைத்துத்தான் பேசுகிறார். குழப்பம். அப்ப அந்த குழப்பத்தை நீக்கும்படியாக புத்தி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ அதற்கு என்ன வேண்டும்? சரியான இடத்திலே கூடுகிறவர்களாக இருக்க வேண்டும், தவறான இடத்துல கூட கூடாது. அப்போதான் அங்கு ஒருவேளை அந்த இடத்துல போய் நீங்கள் அவர்கள் பேசுனது சரி போல தோன்றினாலே அது
இல்லை, அவர்கள் பேசுகிறது சரி போல தோன்றுகிறது, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சரியாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் ஒன்றாக கூடும் போதுதான் அங்கே வந்து விவாதிக்கப்பட்டு சரியான ஆலோசனை கிடைக்கும். அப்போ சபை கூடுகிறதிலே விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். ஒரு நாளானது எவ்வளவோ சமீபித்து வருகிறதோ அவ்வளவு பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒரு நாள் நெருங்க நெருங்க புத்தி சொல்லுகிற தன்மை அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார். ஓ, நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ, அப்ப இன்னைக்கு இருக்கிற நாள் ஒருவேளை ஒரு 100 வருடத்தை கழித்து இயேசு கிறிஸ்து வருவார், அல்லது 100 வருடம் கழித்து இந்த பூமியில இருக்கிற இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் மரித்து போகும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து எனக்கு இருக்கிற வாய்ப்பு எத்தனை? 100 வருடங்கள் இருக்கிறது. நாளைக்கு எனக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குமா? இருக்காது. அதுல இந்த 100 வருடத்துல ஒரு நாள் குறைந்து விட்டது, அடுத்தடுத்த நாள்ல ஒரு நாள் குறைந்து விட்டது, நாட்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்போ அந்த என்னுடைய முடிவுக்கு நேராக நாட்கள் குறைந்து கொண்டே போகிறது. இன்னொருத்தர் முடிவுக்கு நேராக நாட்கள் குறைந்து கொண்டே சமீபித்து வந்து கொண்டே இருக்கிறது. நான் 100 என்பது அதிகபட்சமாக தான் சொல்லுகிறேன். அத்தனை ஆண்டுகள் நாம் உயிரோடு இருக்க போவதில்லை. ஒரு மனிதனுக்கு எப்பொழுது சாவு வரும் என்று சொல்லி தெரியாது. அப்போ நாட்கள் எந்த அளவுக்கு நெருங்கி முடிவை நோக்கி நெருங்கி போய் கொண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு புத்தி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நாளானது எந்த அளவிற்கு சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்பதாக இங்கே சொல்லுகிறார். அப்போ நம் நாட்களை கவனிக்கிறவர்களாக நேற்றைக்கு சொன்னதை விட இன்னைக்கு ஜாஸ்தியாக சொல்ல வேண்டும். காரணம், நேற்றைய விட இன்னைக்கு எனக்கு ஒரு நாள் குறைந்து விட்டது, நாளைக்கு இன்னும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் குறைய போகிறது, இப்படி ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில குறைந்து கொண்டே போகிறது. அப்போ என்னுடைய பணியை, புத்தி சொல்லுகின்ற பணியை, மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக என்கரேஜ் பண்ணுகிற பணியை நான் இன்னும் என்னது அதிகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். நாளும் செல்ல செல்ல நம்முடைய இந்த கிறிஸ்துவுக்காக புத்தி சொல்லுகிற மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக என்கரேஜ் பண்ணுகிற அந்த பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். ஏனென்றால் அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இங்க எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், ஏன் நாளுக்கு நாள் நெருங்க நெருங்க அதிக அளவிலே புத்தி சொல்ல வேண்டும், அதிக அளவில் அவர்களை கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார். காரணம், ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்து கொண்டான், இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி என்பதை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். இது பாவங்கள் செய்கிறதை குறிக்கவில்லை, மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களாக இருந்தால். பாவம் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி நான் மறுபடியும் யூத மதத்துக்கு தான் போகிறேன், அங்கேதான் எனக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறது என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் இந்த உலகத்துல எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை, எனக்கு மாறாக துன்பங்கள் தான் வருகிறது. இங்க இருந்தால் எனக்கு பண்டிகை ஆசரிக்க முடிகிறது. வருஷந்தோறும் அங்க எத்தனை பண்டிகை இருக்கிறது தெரியுமா? எத்தனை சடங்கு முறைகள் இருக்கிறது தெரியுமா? என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் மீண்டும் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் தெரியுமா? இங்க இருந்தால் என்னை எல்லா சொந்தக்காரர்களும் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இங்கு ஒரு பண்டிகை இல்லை, ஒரு சடங்கு முறைகள் இல்லை, பலி செலுத்துகிறது இல்லை. இது எனக்கு உண்மையாகவே தோன்றினால், எனக்கு எல்லா சத்தியங்களும் அறிவிக்கப்பட்டாலும் எனக்கு அதுதான் திருப்தி அளிக்கிறது என்று சொல்லி அப்படி அங்கே போகிறார்கள் அல்லவா? அப்படி போகிறவர்கள், சத்தியத்தை அறிந்து மனப்பூர்வமாய் போகிறவர்கள், அது பாவம் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவை மறுதலித்துதான் பாவம். இப்ப மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் இந்த பாவங்களின் நிமித்தம், இது அதாவது இயேசு கிறிஸ்துவை விட்டு போவது பாவங்கள் அல்ல, ஒரு பாவம். இயேசு கிறிஸ்துவே வேண்டாம் என்று சொல்லி மறுதலித்து போவது பாவம். அப்படி பாவம் செய்தால் பாவங்கள் நிமித்தம், மனிதர்கள் இயல்பாகவே பாவங்கள் செய்கிறார்கள் அல்லவா? அந்த மனிதன் செய்கிற பாவங்கள், அது எல்லா பாவங்களையும் உள்ளடக்கிய பாவங்கள். அந்த பாவங்களுக்காக நமக்கு பலி செலுத்துவதற்கு வேறு பலி கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாவங்களுக்காக பலியானவர். அப்போ இனி நம்முடைய பாவங்களுக்காக பலி செலுத்த வேறு பலி கிடையாது. நம்ம ஒரு ஆடை அங்கே போய் வேண்டுமானாலும் ஆடை மாடை எல்லாம் பலி செலுத்தலாம். ஆனால் அந்த ஆடு மாடுடைய பலி என்னுடைய பாவத்தை என்ன செய்யாது? நிவர்த்தி செய்யாது. அப்போ கிறிஸ்து இருக்கிற வரைக்கும், கிறிஸ்தவத்துல இருக்கும்போது என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய எல்லா பாவத்துக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டு என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இந்த கிறிஸ்துவை வேண்டாம் என்று சொல்லி போகும்போது அதுதான் பெரிய பாவம். அந்த பாவத்தை நான் செய்யும் போது நான் செய்கிற மற்ற பாவங்கள், செய்த பாவங்கள், எனக்குள்ளாக இருக்கிற பாவங்கள்
அந்த பாவங்களுக்காக வேறு பலி கிடையாது. நான் தான் இயேசு கிறிஸ்து ஒரு பலியாக இருக்கு. நான் தான் அந்த இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து வந்து விட்டேனே. அப்போ என்னுடைய பாவங்களுக்காக பலி, வேறு பலி கிடையாது. வேறு பலி, பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு பலி இனி இராமல், இனி மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை போல வேறு யாராவது வந்து பலி ஆவார்களா என்று கேட்டால் இல்லை. ஆகவே என்னுடைய பாவங்கள் நிமித்தம் வேறு பலி கிடையாது. ஒரே ஒரு பலி இருந்தது. அந்த பலியை அந்த இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டு இந்த இயேசு வேண்டாம் என்று சொல்லி நான் எங்கே வந்து விட்டேன்? தாய் மதம் திரும்பி விட்டேன், யூத மதத்துக்கு திரும்பி விட்டேன். அப்ப அந்த எனக்கு என்ன இல்லை? வேறொரு பலி இராமல் இனி எனக்கு என்னதான் இருக்கிறது? மற்ற மனிதர்களைப் போல நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விட்டு இந்த வேண்டாம் என்று சொல்லி வருகின்ற போது அதுதான் பாவம். அந்த பாவம் நான் செய்யும் போது நான் செய்த மற்ற பாவங்கள் நிமித்தம் எனக்கு என்னுடைய பாவ மன்னிப்புக்காக செலுத்துவதற்கு வேறு பலி இல்லாத காரணத்தினால், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வேறொரு பரிகாரம் இல்லாத காரணத்தால் எனக்கு என்னதான் இருக்கிறது? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதல், விரோதிகளை பட்சிக்கக்கூடிய கோபாக்கினை, இது ரெண்டும் தான் எனக்கு மிச்சம் இருப்பது என்பதாக எபிரேயர் சொன்னார். ஆகவே தான் சொல்லுகிறார், நாளானது மிக மிக எந்த அளவிற்கு சமீபித்து வருகிறதோ அந்த அளவிற்கு புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாள் செல்ல 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 மக்கள் இந்த கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்லி போகிறவர்கள், அவர்களுக்கு என்னதான் இருக்கிறது? தண்டனை, கோபாக்கினை, அதுதான் இருக்கிறது. ஆகவே அந்த இடத்திற்கு அவர்கள் நகர்ந்து விடக்கூடாது. ஆகவே எந்த அளவிற்கு அதிகபட்சமாக புத்தி சொல்லி மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக தக்க வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு வேகமாக செயல்படுங்கள் என்பதாக இங்கே எபிரேயர் சொல்கிறார். இதற்காகத்தான் நீங்கள் கூடி வர வேண்டும். மாறாக அது ஒரு சட்டம். இன்றைக்கு நாங்கள் சபை, நாங்கள் எங்கள் சட்டப்படி நாங்கள் நடத்துவோம், எங்கள் இஷ்டப்படி ஒரு சர்ச்சை என்கின்ற பெயரில் வந்து நடத்துவோம். இங்கே நீங்கள் வந்து உட்கார்ந்து விட்டு நீங்கள் செல்லுங்கள், அதுதான் சபை கூடுதல், அது கட்டாயம். அதைத்தான் எபிரேயர் சொன்னார் என்கிறது போல அல்ல. தன் இஷ்டத்துக்கு நடக்கிற, எப்படி வேண்டுமானால் நடக்கிற இடங்களுக்கு போனால் தண்டனை கிடைக்கும் என்கிறதையும் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே கூடி வருகிறவர்கள் தவறான செயல்கள் அன்பற்றவர்களாக, நாம் இங்கே படித்தோம், அன்புக்கு நற்கிரியைகளுக்கு ஏவப்படும்படியாக கூடி வர வேண்டும் என்பதாக. ஆனால் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே கொரிந்து மக்களை குறித்து பவுல் எழுதும் போது, அதாவது பவுலுக்கு உலோபேயாள் என்கின்ற பெண்ணுடைய வீட்டார் கடிதம் எழுதுகிறார்கள். அது மூலமாக தான் பவுலுக்கு தெரியும் இங்கே உள்ளவர்கள் பெரிய பிரச்சனை ஒழுங்காக இல்லை என்பதாக எழுதுகிறார். அங்கே கூடி வருகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பட்சபாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். உள்ளவர்கள் இல்லாதவர்கள். இன்னைக்கு எப்படி சபை என்கின்ற இடங்கள் காணப்படுகிறது, யாரை மதிப்பார்களோ அதே போலத்தான் அங்கேயும் காணப்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாக இராமல் தீமைக்கு ஏதுவாக இருக்கு. அப்ப இவர்கள் கொரிந்து மக்கள் கூடி வருகிறார்கள். அப்படி கூடி வருகிறதுனால் நன்மை ஏதாக உண்டா என்று கேட்டால் நன்மை இல்லை. அவர்கள் தீமைக்கு ஏதுவாக கூடி வருகிறார்கள். இப்போ தீமைக்கு ஏதுவாக கூடி வருகிற இடத்திலே நாம் போய் ஐக்கியப்படலாமா? கூடாது. மாறாக அப்படி போனால் தண்டனை தான் கிடைக்கும். காரணம் என்ன? முதலாவது, நீங்கள் சபையில கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். இன்றைக்கு நாங்கள் கண்டிப்பாக கூடித்தானாக வேண்டும் என்று சொல்லுகிற இடத்துல எவ்வளவு பிரிவினைகள் இருக்கிறது. எலெக்ஷன் என்கின்ற பெயரில் சண்டைகள், பணமுள்ளவர்கள் காணப்படுகிறார்கள். இன்னும் ஏதோ பாஸ்டருடைய பிள்ளை அடுத்த பாஸ்டர், அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை என்றாலும் அவன் தான் பாஸ்டர். அதற்கு முன்பதாக அப்படியானால் அந்த ஏற்கனவே இருந்த பாஸ்டர் வேறு யாரையும் தன்னுடைய சத்தியத்தை சொல்லி சரியாக பயிற்றுவிக்கவில்லை என்று அர்த்தம். காரணம் என்னது? ஏற்கனவே அவர்களுக்கு என்ன இல்லை? அவர்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது, அவர்கள் போதிக்கிற இடத்துக்கு வர முடியாது. இதுதான் சபை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அது நன்மைக்கு எதுவானது அல்லது தீமைக்கு எதுவானது. காரணம் இங்கே பிரிவினைகள் காணப்படுகிறது, பலவிதமான பிரிவினைகள். அதை குறித்து நான் உங்களை குறித்து புகழ மாட்டேன் என்பதாக பவுல் சொல்லுகிறார். இங்கே கொரிந்து மக்களிடத்திலே காணப்பட்ட பிரிவினை என்ன? திருவிருந்து, அதாவது அன்றைக்குள்ள
திருவிருந்து என்று உண்மையான திருவிருந்து என்று சொல்லப்படுதா, ராப்போஜனம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்றாக கூடி வரும்போது ஒன்றாக சேர்ந்து உணவருந்த வேண்டும் என்கிறது. அன்றைக்கு அவர்கள் அப்பவும் ரசமும் சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய இயல்பான ஒரு உணவு தான். அப்போ எல்லாரும் கூடி வருவார்கள், கூடி வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிடும் போது கிறிஸ்து தன்னுடைய கடைசி மரணத்துக்கு முன்பதாக சாப்பிட்ட அந்த அந்த வார்த்தையை நினைவு கூற வேண்டும். கிறிஸ்துவ நிமித்தம் நான் இன்றைக்கு ஒன்றாக கூடியிருக்கிறோம். நாம் இந்த அப்பத்தை ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது போல கிறிஸ்துடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதால் நாம் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறோம். நாம் இன்றைக்கு இந்த ரசத்தை குடிப்பது போல அன்றைக்கு நாம் இந்த ரசத்தை ஒன்றாக அமர்ந்து பருகுவதை போல அன்றைக்கு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கடைசியாக ஒன்றாக அமர்ந்து பருகினார். அவருடைய ரத்தம் அப்படி சிந்தப்பட்டதனால் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொல்லி அவருடைய மரணத்தை நாம் ஒன்றாக கூடுவதற்கு காரணமாக அமைந்த இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுவதுதான் உண்மையான ராப்போஜன், இயேசு கிறிஸ்து சொன்னதுன்னு அர்த்தம். ஆனால் இங்க கொரிந்து மக்கள் என்ன செய்தார்கள்? உணவு கொண்டு வருகிறார்கள். முதலாவது வருகிறவன் சாப்பிடுகிறான். நான் சாப்பிட்டாச்சு, நான் என்னது கிறிஸ்துவின் பந்தியை ஆசரித்து விட்டேன், நான் குடிச்சாச்சு, ஆசரித்து முடிஞ்சாச்சு. ஒருத்தர் கொஞ்சம் லேட்டா வருகிறான், ஒருவேளை அவன் ஏழையாக இருக்க வாய்ப்பு உண்டு. அவனுக்கு வருகிறான், வந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன இல்லை, உணவு இல்லை, அவன் பசியாக இருக்கிறான். அங்கே நடந்ததை குறித்து பவுல் சொல்லுகிறார், 20ஆம் வசனம், நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். அப்போ நீ முதலாவது வருகிறவர்கள் அவர்கள் வசதி வாய்ப்புள்ளவர்கள், எல்லா உணவுகளையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு வர வாய்ப்புள்ளவர்கள், அவர்கள் வந்து ஒன்றாக அவர்களுடைய ஸ்டேட்டஸ்ல உள்ளவர்கள் ஒருவேளை சீக்கிரம் வருகிறவர்களாக இருக்கும். அவர்கள் வந்து முந்தி சாப்பிடுகிறார்கள். ஒருவன் எப்படி இருக்கிறான்? பசியாக இருக்கிறான். இன்னொரு என்னது, ஒருத்தன் திருப்தியாக சாப்பிட்டு விட்டான், நான் கொண்டு வந்தவனும் நான் தான் சாப்பிட வேண்டும், நான் இதுக்கு இன்னொருத்தனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இவன் சாப்பிடுகிறான், வயிறு முற்ற சாப்பிடுகிறான். இன்னொருத்தன் எப்படி இருக்கிறான்? அவனுக்கு உணவு கிடைக்கவில்லை, அவன் பசியாக இருக்கிறான். ஒருவன் எப்படி இருக்கிறான்? வெறியாக இருக்கிறான். அதாவது திராட்சரசம் குடித்தால் போதை ஏறும், அளவுக்கு மீறி கொடுத்தான். அப்போ சாதாரணமாக குடித்தால் போதை ஏறாது. அப்போ இங்க உள்ளவன் எந்த அளவுக்கு குடித்திருக்கிறான் என்பதை பாருங்கள். வெறியாகிற அளவுக்கு, போதையாகிற அளவிற்கு குடித்திருக்கிறான். இன்னொருத்தன் என்னது இல்லை, அவன் பசியாகத்தான் இருக்கிறான். அப்போ அங்கே ஒரு அப்போ இவன் இன்றைக்கு அங்கே உள்ள மக்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள்? அவன் என்னது போஜனம் கொண்டு வரவே இல்லை, ரசம் கொண்டு வரவே இல்லை, அவன் கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கவில்லை. நான் போஜனம் கொண்டு வந்து நான் சாப்பிட்டேன், ரசம் குடித்து விட்டேன், போதையாகிற அளவுக்கு குடித்து விட்டேன், நான் ஆசரித்து விட்டேன் என்பதாக தங்கள் செயலில் ஒருவேளை கர்ப்பம் கொண்டிருக்கலாம். நான் பவுல் சொல்லுகிறார், புசிக்கிறதற்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? நீ இப்படி இதுதான் உன்னுடைய இது என்றால் நீ என்னது, நீ ஷேர் பண்ணாம தான் சாப்பிடுவேன், நீ கொண்டு வந்தா நீ மட்டும் தான் சாப்பிட வேண்டாம், நீ வீட்டுல போய் சாப்பிட வேண்டிய, வீட்டுல சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தானே என்று கேட்கிறான். தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? இல்லாதவர்களை, உணவில்லாதவர்களை, ஏழைகளை வெட்கப்படுத்துகிறீர்கள். நீங்கள் கொண்டு வருகிற உணவை நீங்கள் சாப்பிட்டு இல்லாதவனை குறித்து, உணவற்றவர்களை, ஏழைகளை குறித்து ஒரு சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் என்னது அவர்களை வெட்கப்படுத்துகிறீர்கள். இதை குறித்து நான் என்ன சொல்வேன்? உங்களை குறித்து புகழ்வேனோ? புகழ மாட்டேன் என்பதாக அங்கே சொல்லுவார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எந்த அடிப்படையில் இந்த சத்தியத்தை சொன்னார் என்பதை குறித்து விரிவாக எழுதுகிறார். அடுத்து முடிக்க போகும்போதும் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 33வது வசனம், என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது, நீங்கள் ஒன்னாக போஜனம் பண்ண வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். நான் முந்தி வந்து விட்டேன், நான் சாப்பிடுவேன், அவனை பத்தி எனக்கு கவலை இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும். அவன் உணவு கொண்டு வரவில்லையா? நீ ஒருத்தன் தான் உணவு கொண்டு வந்திருக்காய், 10 பேர் உணவு கொண்டு வரவில்லை, நான் மட்டும் சாப்பிடுற போது என்று சொல்லி சாப்பிடாதே. அந்த உனக்கு இருக்கிறதை அந்த மீதி இருக்கிற 9 பேர் 10 பேருக்கு என்னது பகிர்ந்து நீயும் சாப்பிடு. அதுதான் கிறிஸ்தவம். அதுவும் இது அங்கே கொரிந்து மக்களிடத்திலே காணப்படவில்லை. அடிப்படை என்ன? கொரிந்து மக்களிடத்துல இல்லாதது அன்பு இல்லை, மாறாக என்ன இருந்தது? பிரிவினை இருந்தது, எனக்கு இருந்தால் போதும் என்கின்ற உணர்வு இருந்தது. இதுதான் இன்றைக்கும் சபை எனப்படுகிற இடத்திலே இருக்கிறது.
அப்போ பவுல் சொல்லுகிறார், இப்படி எல்லாம் பண்ண நிமித்தம் உங்களிடத்துல அநேகருக்கு சில தண்டனைகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது, சில சொத்து எல்லாம் போயிருக்கிறார்கள் என்பதாக சொல்லுகிறார். அடுத்து முடிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவருக்கொருவர் காத்திருக்க வேண்டும். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு. அப்ப நீங்கள் கூடி வருகிறது எப்படி இருக்கிறது? தண்டனை பெறும் விதமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் இதுக்கு என்னது? நீங்கள் கூடி வருவது என்ன செய்து? தண்டனைக்கு ஏதுவாக இருக்கிறது. இதுக்கு நீங்கள் கூடி வர வேண்டாம், நீங்க வீட்டிலே இருந்து அங்கே உட்கார்ந்து சாப்பிடுங்க என்பதாக சொல்லுங்க. அதாவது நீங்கள் கூடி வராதீர்கள் என்பதாக சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 11:33 நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக, அதாவது தண்டனைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாக இருந்தால் வீட்டில் சாப்பிட கடவன். நீங்க என்னது? வீட்டுல உட்கார்ந்து நீங்க மூக்கு முட்டை எப்படி வேண்டாலும் சாப்பிடுங்க. தயவு செய்து இங்க வந்து கூடி வராதிங்க. நீங்க எப்படி கூடி வர்றதுனால அன்பற்ற விதமாக கூடி வருவீர்கள் சொன்ன அது ஒரு சடங்கு போல மாற்றுவீர்கள் என்றால் கட்டாயம் கூடி வந்தாக வேண்டும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ கட்டளை. ஆகவே கூடி வர்றேன், கூடி வந்துட்டு என்னது அது எப்படி அந்த கூட்டம் எப்படி நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே அன்பு இல்லை பரவாயில்லை, அங்கே பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது பரவாயில்லை, ஆனா கூடி வரணும் கட்டளை இருக்கு, ஆகவே நான் கூடுவேன் அப்படின்னா தண்டனைக்கு ஏதுவாக இருக்கிறது. அப்படி தண்டனைக்கு ஏதுவாக நீங்கள் கூடி வராமல் இங்க வீட்டுல உட்கார்ந்து நல்ல அங்கே தின்னுட்டுறீங்க என்பதாக சொல்லுங்க. கூடுகை கட்டாயம் கூடித்தான் ஆக வேண்டும் என்று தவறாக நினைத்து தவறான இடங்கள்ல தவறான விதமாக கூடுவதும் அது தண்டனைக்கு ஏதுவாக இருக்கு. கூடுவது ஒரு நாம் யாரோடு கூட வேண்டும், எதற்காக கூட வேண்டும், அந்த கூடுகையின் நோக்கம் என்ன என்கிறதை எபிரேய மக்களுக்கு எபிரேய ஆசிரியர் தெளிவாக சொல்லுகிறார். அது நாம் ஒருவரொருவர் கவனிக்க வேண்டும். அந்த கவனிப்பானது நாம் அன்புக்கும் நற்கிரைகளுக்கும் தூண்டிவிடப்படும்படியாக அமைய வேண்டும். அந்த அளவுக்கு கவனிக்க வேண்டும். பட்சபாதம் இல்லாத கவனிப்பு. அது மேடையில பாஸ்டர் பிரசங்கித்து முடித்த உடனடியாக சில விஐபிகள் வருவார்கள். விஐபிகள் மட்டும் பாஸ்டரோடு கைக்குலுக்கி கொண்டு பாஸ்டர் நன்றாக கவனித்து விட்டு போவார்கள். அல்லது அந்த சர்ச்சிலே கல்யாணம் நடக்கும், விஐபிகளுக்கு கல்யாணம் நடக்கும், பாஸ்டருக்கு நல்ல பரிச்சயமானவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். அது எல்லாம் என்னது? அங்கே சர்ச்சு கட்டடத்திலேயோ அல்லது எங்கேயோ அந்த பாஸ்டர் தலைமையில பிரம்மாண்டமாக நடக்கும். அதே சர்ச்சிலே ஒரு ஏழை மக்கள் எங்கேயோ பின்வரிசையிலோ நடுவரிசையிலோ எங்கேயோ இருக்கிறார். அந்த நபருக்கும் என்னது? வீட்டிலும் ஒரு கல்யாண நிகழ்வு ஏதோ ஒன்று நடக்கும். அங்கே அந்த பாஸ்டருக்கு போவாரான்னு கேட்டால் அந்த பாஸ்டருக்கு அது விஷயம் தெரியக்கூட செய்யாமல் இருக்கு. அங்கே என்னது? அந்த பாஸ்டருக்கு கீழாக 2ஆம் கட்ட பாஸ்டர் இருப்பார், அதற்கும் பிறகாக 3ஆம் கட்ட பாஸ்டர் இருப்பார். அதுல யாராவது போய் அந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வைப்பார்கள். இதுதான் என்னது பெரும்பாலான இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. சிஎஸ்ஐ என்று சொன்னால் பிரபலமானவர்கள், அவர்கள் குடிகாரர்களாகவே இருந்தாலும், அவர்கள் பணத்தை வைத்து அட்டூழியம் செய்து அராகசகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் பிஷப் வந்து அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். இதுவே ஒரு சாதாரண ஒரு ஏழை, அந்த மனிதன் தன்னுடைய வீட்டில் ஏதாவது காரியம் நடக்க வேண்டும் என்றால், நீ உனக்கு இவ்வளவு 1000 சந்தா பாக்கி இருக்கு, சங்கம் இவ்வளவு கட்டவில்லை, மாதாந்திரத்துல இவ்வளவு பாக்கி இருக்கு, இதெல்லாம் கட்டிட்டு வா, நான் அப்பதான் உனக்கு என்னது அந்த 3 வாசிப்பு எழுதுறதுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி ஓரம் கட்டப்படக்கூடிய நிலைமையிலே காணப்படுவார்கள். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சாம்பிள். அப்போ இது அல்ல, இதற்காக கூடப்படுவதெல்லாம் தண்டனைக்குரியது குற்றம். ஆகவே தண்டனைக்கு எதுவாக தயவு செய்து கூடாதீர்கள். தண்டனை நீங்கள் கூடு வருவது கூட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் கூடுகிறேன் என்று சொல்லி கூடுவது உங்களுக்கு தண்டனை ஏற்படுத்தி தர வாய்ப்பு உண்டு. ஆகவே உங்களுடைய கூடுகை நன்மைக்கு ஏதுவாக இராமல் தீமைக்கு ஏதுவாக இருக்கும் என்றால் அங்கே கூடாதீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். எபிரேய ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கூடுகையை விட்டு விடாதீர்கள். ஏன்? அது எப்படிப்பட்ட கூடுகை? நீங்கள் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படியாக ஒருவரொருவர் கவனிக்கக்கூடிய இடம், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, அதாவது நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ அந்த அளவிற்கு ஏதுவாக புத்தி சொல்லி அவர்கள் சத்தியத்தை விட்டு போகக்கூடாது, சத்தியத்துக்குள்ளாக வர வேண்டும் என்கிறதற்காக புத்தி சொல்லத்தக்கதான இடம், ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட விதத்தில் கவனிக்கக்கூடிய, எல்லாரையும் பற்றியும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல அந்த கூடுகையை விட்டு விடாதீர்கள் என்பதாக எபிரேய ஆசிரியர் சொல்லி. ஏன் சொல்லப்படுகிறது? முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கிறிஸ்தவத்தை விட்டு போகலாம், இங்கே உள்ளதை விட அங்கேதான் சேஃப் என்று சொல்லி சிலரை வந்து குழப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அப்படி போகாமல் இருக்க இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார்.
ஆகவே அந்த இங்க பூமியில இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு உண்மையுள்ள வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே தைரியமாக இருங்கள், அந்த ஆரம்பத்திலே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நம்பிக்கையிலே அசைவில்லாதவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்லுகிறார், அதை போல இந்த சபை கூடுகையை விட்டு விடாதீர்கள். இந்த சபை கூடுகையில் வரும்போது உங்கள் அன்புக்கும் நற்கரைகளுக்கும் ஏவப்படும்படியாக புத்தி சொல்லப்படும், உங்கள் கவனிக்கப்படும் என்பதாக சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய சபை எனப்படுகின்ற இடங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட நபர்கள் போனால், ஏற்கனவே குழப்ப மனநிலையில் இருக்கிறவர்கள், ஓ இதுதான் சர்ச்சா, இங்க வந்தால் ஏற்கப்பட்ட சண்டனை, இதுக்கு இதானது, வேற எங்காக ஓடி போகிறவன் என்று சொல்லி ஓடி போகிறவர்களாக இருப்பார்.